ஹலோ நண்பா! இன்னைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. சரியான காருங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எனக்கே ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது. இந்த மாரி ஒரு வண்டிங்கலாம் நான் எப்போ வந்து ரிவ்யூ பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து இந்த சுசுகி ஷோரூமில வந்து என்ன அலோவ் பண்ணாங்க. அதனால கண்டிப்பா நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ராஜலக்ஷ்மி சுசுகி இருக்கஞ்சேரியில இருக்கு. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நியரா இருந்தீங்கன்னா, பெரம்பூருக்கு, வியாசார்பாடி, கொடுங்கையூர், அயனாவரம் ப்ளஸ் இந்த பக்கம் கொளத்தூருக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோரூம் வாண்டடாக வாங்க. ஏன்னா சூப்பராக இருக்குது சர்வீஸ் நான் பார்த்த வரைக்கும். கஸ்டமர் வந்தாங்கன்னாவே ஒரு 2-3 பேர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஷோரூமில் தான் நான் வந்து சுசுகி கார்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வீடியோவும் போட்டிருக்கேன். சுசுகி போட்டிருக்கேன், எஸ்ப்ரெஸோ போட்டிருக்கேன், அது போக ஆல்டோ K10 போட்டிருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரேஸான்ற இந்த காரு ஒரு எஸ்யூவி காருங்க. வேறு லெவலில் இருக்கும். வீடியோவில் வரும்போதே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. லுக் வைஸ் சூப்பராக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. எஸ்யூவி காரு சரியான டைப்பில் இருக்கும். பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜினும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஜினோட சிசி நம்மளுக்கு பார்க்கும்போது 1462 சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மேக்ஸிமம் இதோட பவர்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 86 பிஹெச்பி பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதிலே நம்மளுக்கு வேரி ஆகும் மோடுக்கு தகுந்த மாதிரி. 86 to 100 பிஹெச்பி வரையும் நம்மளுக்கு மாறி மாறி வரும். இதில் டார்க் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 121லேருந்து 136 வரையும் நம்மளுக்கு மாறி மாறி வரும். அதே போல் இதில் சீட்டோட கேப்பபிள் வந்து 5 பேர் உட்காந்து போகிற மாதிரி சூப்பராக டிரைவ் கொடுத்துருப்பாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு வண்டி, நல்ல ஒரு இன்ஜின், இழுவை திறன் கொண்ட ஒரு இன்ஜினை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும் இந்த வண்டியை பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் வந்து நல்ல ஒரு ஸ்மார்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்மார்ட்னால் எப்படி ஹைப்ரிட்னு சொல்லுவாங்கள்ல, ஹைப்ரிட்டில் தான் இதை வந்து நம்மளுக்கு பில்டு பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரோல் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இதை வந்து பேட்டரியில் இயங்குற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 40 கிலோமீட்டர் லிமிட்டில் நம்ம போனோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டரில் ரன் ஆகும். 40 கிலோமீட்டருக்கு ஸ்பீடுக்கு மேலே நம்ம போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் பெட்ரோல் இன்ஜின் வந்து ஸ்விட்ச் ஆகும். இதுதான் நம்ம வந்து இந்த இன்ஜின் பேனட் கீழே வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பேனட்டு. நல்லா வந்து அதிலே 2 மோட்டரையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கூடுதல் அம்சமாகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த வண்டியோட மைலேஜ் 19 km/லிட்டர் ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஒரு எஸ்யூவியில் இவ்வளோ ஒரு மைலேஜ் தருமான்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னா ஹைப்ரிடாக வர்றதுனால இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு மைலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பாடியோட ஃபினிஷிங்லாம் சும்மா வேறு லெவலில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்காக கொடுத்துருக்கிறதுனால அதுவும் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் லுக்காகவே இருக்குது. ஃபைபர் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேல் பொசிஷன் வந்து நம்மளுக்கு மெட்டலில் நம்மளுக்கு வந்துடும். அது போக பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் 4 சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு ரைடிங் குவாலிட்டி வந்து இந்த வண்டி ஸ்டெபிலிட்டியாக சூப்பராகவே நம்மளுக்கு கொடுக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிட்டு ஏறுற மாதிரி, பிடிச்சிக்கிட்டு இறங்குற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு டிசைன் ஃபேக்டரில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வண்டியோட ஃபியூயல் கேப்பபிலிட்டி 48 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபியூயல் கேப்பபிலிட்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஏன்னா மைலேஜ் நியர் டு 20 km/லிட்டர் வந்து இது தர்றதுனால நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. 198 mm நம்மளுக்கு இருக்கும். நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் தான் நம்ம பின்னாடி உட்கார்ற சீட்டு அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். டோர் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது. ஆனால் திறக்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அந்தளவுக்கு இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இது ஒரு எஸ்யூவி, வாட்டர் பாட்டில் வைக்கிற ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி, பிடிச்சிட்டு இறங்குற மாதிரி கதவை திறந்துக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் விண்டோ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி செப்பரேட்டான ஹெட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா சின்ன ஹூக் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏதாவது காய்கறி, பழங்கள் எதாவது வாங்கணுன்னா அங்கே மாட்டி வச்சு கொண்டு போக முடியும். லெஃப்ட்டு ரைட்டில் இருக்க எல்லா டோர்ஸ்லுமே சேமான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட்டு நம்மளுக்கு வந்து பில்லியனுக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா USB போர்ட்டு ப்ளஸ் டைப் சி போர்ட்டுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏசி வெண்ட்டுமே நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப் டவுன் வந்து நம்மளுக்கு பண்ணிக்கிட முடியும். அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. காலை எவ்வளோ வேணால் நீட்டிக்க முடியும். நல்லா ஒரு நானே 6.2 ஹைட்டு. எனக்கே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது பேக் சைடில் உட்காந்து போகிறதுக்கு. நல்ல ஒரு ஃபினிஷிங் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும்.
ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன் லைட்டு உள்ளேருந்து வெளியிலேருந்து உள்ளே வர்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேலே வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிக்கிட முடியும் டாப்பு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து டாப் மீன்ஸ் அது வந்து ஒரு சின்ன ஒரு பொசிஷன். அது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. சன்கிளாஸா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு இந்த சுசுகி பிரேஸால் நம்மளுக்கு கிடைக்கிது. அதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரைவருக்கு பக்கத்து சீட்டுக்கு வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. மற்றபடி ஆட்டோமேட்டிக் விண்டோ வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்குது. டேஷ்போர்டு வேறு லெவலில் இருக்குங்க. டபுள் கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஏர் பேக்ஸ் அதிலே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இன்டகிரேட்டடாக. நல்லாவே இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சிக்கிட்டு இறங்குற மாதிரி அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சன் உள்ளே வந்து படாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். வழக்கம் போல் எல்லா காசுலேயும் வைக்கிறது, அது காமனாக இருக்கிறது அது கொடுத்துருக்காங்க. மேக்கப் பண்ணணுன்னா மேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்ணாடியுமே அதிலே நம்மளுக்கு இன்டகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா இந்த காரில் வந்து ஒரு எஸ்யூவி காராக இருக்கிறதுனா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கண்ணாடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சின்னதாக பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்மளே மேனுவலாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அது நம்ம ஓப்பன் பண்ண சன்கிளாஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியான காசில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்யூவி காரு, அது என்ட்ரி லெவல் எஸ்யூவி காரில் சுசுகியில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. லைட் வந்து வந்துடுது. ரியர் வியூ மிரரும் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயே நம்மளுக்கு நிறைய சென்சார்ஸ் வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலுங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் இல்லை, இது வந்து செட்டு. அதுவும் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. நீட்டி வச்சுருக்குறாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஹசார்ட் சுவிட்ச் இருக்குது வழக்கம் போல். ஏசி வந்துட்டு அங்கேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலரு ஏசி எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில். அதில் நாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காந்து அதை டச் பண்ணும்போதே தெரியும் ஒரு ப்ரீமியமான ஒரு கார்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய முடியும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க நம்ம உட்காந்துருக்க வண்டியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைடிங், பார்க்கிங், அதுக்கப்புறம் வந்து டிரைவ் மோடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து மொபைலை வச்சோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஐஃபோனு, பிக்சலு, சாம்சங் இதிலலாம் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர்லாம் இருக்கும். ஃபோனை வச்சோம்னாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். இருந்தாலுமே நம்மளுக்கு யூஎஸ்பி போட்டும் கொடுத்துருக்காங்க, டைப் சி போட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ரெஸ்ட்டு மீன்ஸ் ஆர்ம் ரெஸ்ட்டு. நம்ம கொஞ்சம் டயர்டாக ஃபீலாக பண்ணோன்னா ஒரு ஹேண்டை வந்து இங்கே வச்சுக்கிட்டு நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். ஆனால் அப்படி ஓட்டக்கூடாது. ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு அடாஸு அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்கல. அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் ப்ரைஸ் வந்து போயிடும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம டிரைவர் சீட்டுக்கு வந்துடும். டிரைவர் சீட்டில் எல்லா கண்ட்ரோலுமே நம்மளுக்கு வந்துடும். எல்லாவோட விண்டோவோட கண்ட்ரோலு ப்ளஸ் டோரோட லாக்கு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதிலே நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன், க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதிலே நம்மளுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங் வீலில் வந்து நம்மளுக்கு இன்டெகிரேட்டடாக ஒரு ஏர் பேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். சைட்லேயும் நம்மளுக்கு ஒரு ஏர் பேக்ஸ் வரும். ஆட்டோமேட்டிக்ன்றதுனால இதில் வந்து நம்மளுக்கு ஆக்சிலேட்டர், பிரேக் மட்டும்தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சின்னதாக அங்கே காலில் நம்ம வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. பேனட் ஓப்பன் பண்ணிக்கிறது, பெட்ரோல் கேப் ஓப்பன் பண்ணிக்கிற சுவிட்சஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கீலெஸ் என்ட்ரி காரு. ப்ளஸ் ஜஸ்ட்டு பட்டன் அமுக்குனாவே போதும். கீ பக்கத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். செம்மையாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். அருமையான ஃபீச்சர்ஸோட இந்த கார் வந்து தரமாக இறக்கியிருக்கிறாங்க. ஸ்பீடாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அனலாகில் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் மீட்டரும் நம்மளுக்கு அனலாகில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஃபியூல் கேஜும் நம்மளுக்கு வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து நம்மளுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் பார்த்திங்கன்னா சுசுகியில் ஷிஃப்ட்டில் என்ன ஸ்டியரிங் பார்த்தோமோ அதே ஸ்டியரிங் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதான் நான் சொன்னேங்க. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படியே மேனுவலாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். இது என்ன ப்ரோ இதிலேருந்து தண்ணி வருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. நிறைய பேர் வந்து இப்போ வந்து இதை வந்து லைக் பண்ணுறாங்க. ஆனால் இதுலேயும் தேவையில்லாமல் பண்ணுறாங்க. ஒரு சில தலையை விட்டுட்டு வெளியில் போகிறாங்க. அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. அது சேஃப்டி கிடையாது. அதுக்காக அது கொடுக்கல. தேவையில்லாத காற்றை வெளியே அனுப்புறதுக்கும்
நல்ல ஒரு ஜில்லுன்னு காற்று வரதுக்கும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சன்லைட் உள்ளே வர்றதுக்காக தான் அந்த மாதிரி பில்டு பண்ணியிருக்காங்க. எல்லா காசுலேயும் இருக்க மாதிரி தான். கால்ஸ் வந்தால் பேசிலாம் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா சூப்பராகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் இந்த வண்டியை பொறுத்தவரையும். ஹை பீம், லோ பீமு, ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு எல்இடி செட்டப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஒரு சைட்லேயே மொத்தம் 4 ப்ரொஜெக்டர் லேம்ப்பு லாங்கு சூப்பராகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ரைடிங் குவாலிட்டிலாம் சும்மா பக்காவாக இருக்கும். ஒரு ரதத்தில் உட்காந்து போகிற மாதிரியே நம்மளுக்கு ஃபீலிங் கிடைக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். சஸ்பென்ஷன்ஸும் நல்ல ஒரு சஸ்பென்ஷன்ஸ் தான் இந்த கார்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய சென்சார்ஸும் கொஞ்சம் சென்சார்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான காரு, சூப்பரான ஒரு பில்டு குவாலிட்டி. BS6 2.1 வேரியண்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. E20 ஃபியூல் வந்து நம்மளுக்கு ரப்பிக்க முடியும் இந்த காரை பொறுத்தவரையும். நல்ல ஒரு அருமையான மைலேஜும் நம்மளுக்கு கிடைக்குது. ஃபியூல் ரேஞ்சும் நம்மளுக்கு அதிகம். டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 159 km/h நம்மளுக்கு போகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்கு, ரியர் சைடு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வெண்டிலேட்டர் டிஸ்க் பிரேக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து சூப்பரான ஒரு ஸ்டியரிங், டில்ட்டு, டெலஸ்கோப் ஸ்டியரிங் கவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். டிரைவருக்கும் நல்லா சேஃப்டியாகவும் கொடுத்துருக்குறாங்க. காரு செம்ம பில்டாக இருக்குது. விசிட் பண்ணி பாருங்கள்.